ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனி நம்ம சொல்ல காந்தாரா சாப்டர் 1 இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காந்தாரா ஆல்ரெடி எடுத்த முதல் பாகம் பெரிய ஹிட்டு. இது 2ஆம் பாகம். ஆனால் சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னாடி அதாவது சாப்டர் நம்மளோட முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 22 23 ஒரு பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் சாப்டர் 1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை ரிஷப் செட்டியை இயக்கி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன நல்லா இருந்தது, எதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 170 மினிட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 3 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதான் படத்தோட ரன் டைம். ட்ரெயிலர் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் அந்த படம் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள்லாம் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது. என்னடா வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்களே. படத்தோட பட்ஜெட்டு கேள்விப்பட்டால் 125 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட் பட்ஜெட் தெரியல. ஆனால் 125 கோடியில் இவ்வளோ தரமாக படம் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் விஎஃப்எக்ஸ் அப்புறம் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் சீனில் வரதாக இருக்கட்டும், ஒரு புலி வந்து படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகும் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு நல்ல மேட்ச் பண்ணியிருக்காங்க. கொடுத்த பட்ஜெட்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மாதிரி தான் படத்தில் கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ரெண்டாவது, இந்த படத்தில் பெரிய பக்கபலம் என்னென்னா ஸ்டன்ட் சீக்வன்சஸ். அதாவது ஒரு மனுஷன் 20 பேர் அடிக்கிறான்னா நம்புகிற மாதிரி அந்த ஹீரோ இருக்கணும். அதை தாண்டி அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், அந்த கேரக்டர் இருக்கணும். எல்லாமே சரி ரிஷப் செட்டிக்கு ஆப்டாக சூட் ஆகிடுச்சு. எல்லா சண்டை காட்சியிலையும் மிரட்டிருக்காரு. ஸ்டண்ட் டீமுக்கு தனி தேங்க்ஸே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் பார்த்தேன், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடக்கிற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் தத்ரூபமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வேறு லெவலுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்டில். அதுக்கடுத்து படத்தோட கதை அதே மாதிரி தான். ஃபஸ்ட் பார்ட்லேருந்து இது அப்படியே கொஞ்சம் ரிலேட் பண்ணி தான் கொண்டு வராங்க. முன்னாடி என்ன நடந்ததுன்னா அது கொஞ்சம் ரிலேட் ஆகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கும் போது ஹீரோ வரத்துக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது. வந்தோடனே ஒரு பஞ்சு லேட்டாக வந்திருக்கேன், ஆனாலும் ஒரு டைலாக் வரும், அது வேறு லெவலில் இருந்தது. படத்தில் போய் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். ரிஷப் செட்டி வந்ததுக்கப்புறம் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். அவரோட டேரக்ஷனாக இருக்கட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகெயின் கொடுத்துருக்காரு. அதாவது காந்தாரா நார்மல், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, முதல் பாகத்துக்கு இது சாப்டர் 1 பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல் பாகத்தோட இதில் இந்த சாப்டர் 1 பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டீசெண்டான ஃபஸ்ட் ஆஃப், நம்மளுக்கு போர் அடிக்கலை, எங்கேயுமே சுமாருன்னு சொல்கிற அளவு இல்லை, ஒரு டீசெண்டான ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் எதனா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் செகண்ட் ஹாஃபில் கோட்டை விட்டுட்டே இருக்கும்ல ஒரு சில படங்களில். இந்த படம் வந்து அது மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வேறு லெவலில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டவுனாக நம்ம ஃபீல் பண்ணும்போது ஒரு சூப்பரான சீன் ஒரு 15 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு சூப்பரான சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை அப்படியே எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்டோரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி தான், என்ன நடக்குது எப்படி போகுதுங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் எடுத்த விதம் அது வந்து நம்மளை அங்கே உட்கார வச்சுருதுங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான திரைப்படம் காந்தாரா. அதை தாண்டி ரிஷப் செட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. அடுத்து ஜெயராம் கொடுத்த இந்த கேரக்டரை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா மனுஷன் சைலண்ட்டாக காமாக அப்படியே போகிறாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் கட்சியில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ருக்மிணி வசந்த் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. மதராசியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது, அதை மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேறு லெவலுங்க. ருக்மிணி வசந்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். அது இவங்களோட கேரக்டர்லேயும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதுக்கடுத்து அஜினிஷ் லோக்நாத் படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு எந்த அளவு பெஸ்ட்டாக மியூசிக் கொடுக்க முடியுமோ அந்தளவு பெஸ்ட்டாக இந்த படத்தில் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி பாடல்கள் எல்லாமே ரொம்ப படத்தை ஒன்றி இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் எல்லாம் வேறு லெவல். மியூசிக் தான் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். ஏன்னா ஒரு சீனை வந்து சூப்பராக எலிவேட் பண்ணால் அதுக்கு நல்ல மியூசிக் தேவை. இந்த படத்தில் அது இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம். அதை தாண்டி கடைசி 30 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மிரட்டியிருக்காரு ரிஷப் செட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு சூப்பராக மிரட்டியிருக்காரு பர்ஃபார்மன்ஸில். அதுக்கடுத்து டைலாக்ஸ், தமிழ்லேயும் டைலாக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதேமாதிரி டப்பிங் இஷ்யூ பெருசாக தெரியல. படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுது, ஆனால் போக போக பெருசாக டப்பிங் இஷ்யூ தெரியல. அப்புறம் அந்த ஆர்ட் ஒர்க், படத்தில் அங்கங்கே நிறைய செட்டு போட்டிருக்காங்களா இல்லை ரியலாக போயிருந்தாங்களானே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தனி கூட சொல்லி ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து
வேறு லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் படத்தில் ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷன் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். இது வந்து இந்த படத்தை பெருசாக எலிவேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும். அதுக்கு காரணம்னா ரிஷப் ஷெட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு திரைப்படம் தாங்க காந்தாரா. கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அது மாதிரி தான் வந்திருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.